ஹாய் கைஸ், நான் உங்களை ஆக்டர்ஸ்னா இப்போ நான் எங்கே இருக்கேன்னா விஜய் மாநாடு பக்கத்தில் இருக்கிறேன். இங்கே நிறைய பேட்டி எடுத்திருக்கேன். இந்த உள்ள பார்த்தீங்கன்னா எனலுக்காக இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு போஸ்ட் எடுத்து வந்திருக்காங்க. அந்த அண்ணன் உங்க நேம் சொல்லுங்க. உங்க பேர் அப்துல் ராசிக். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? பெரம்பூர் கொளத்தூர் தொகுதி. வெயிலா இருக்கும், பக்கா சேஃப்டியா இருக்கு. நிறைய பேர் விஜய் ரசிகர் உள்ள வந்துடலாம் போல. நீங்க போனீங்களா? ஆமா, அதனால தான் சேஃப்டி எடுத்து வந்துருக்கோம். அப்படியே பேரும் தெரியும், அப்படியே ப்ராப்ளம் ஆகும். சூப்பர் சூப்பர், கண்டிப்பா நாங்களும் போறோம். பாக்குறதுக்கே இங்க வந்ததுல இருந்து காலையில இருந்து இதுதான் எனக்கு ஒரு பிரம்மாண்டமா தெரியுது. உங்க நேம் சொல்லுங்க. ஜெயச்சந்திரன். தூத்துக்குடியில இருந்து வரேன். நன்றி. ஐம் ஆல்ரெடி வந்து விழுப்புரம் விக்கிரவாண்டி அங்க ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ணேன். ரெண்டாவது அதை வந்து இது பண்ணக்கூடாதுன்ட்டு ரெண்டாவது பேசிட்டு உங்க டீம் தானே அது? இல்ல ப்ரோ, அது வேற. வேற அதை விட இது பிரம்மாண்டமா இருக்கு. ஓகே ஓகே, நான் அங்கேயும் நான் கேட்கிறேன். சரி ஓகே, சூப்பருங்க. இந்த பேனர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கிறாங்க. அவங்க ரொம்ப சேஃப்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இடையில கேப்ல உள்ள பசங்க எல்லாம் எங்கன்னு தெரியல. நம்ம அங்க அண்ணன் இருக்கு, இங்க முடிஞ்சு பேசி மீட்டிங் முடிஞ்சு நம்ம அங்க கேட்டுருவோம். அப்படியே கேட்போம். இங்க அண்ணன் இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க. அவங்க சொல்லுங்க. சொல்ல முடியும். உங்க பேரு? குமார். கிருஷ்ணகுமார். என்ன ஊர்ல வரீங்க? ரெட்டியாட்ல இருந்து வரணும். அங்க நம்ம கூப்பிடுறாங்க, நம்ம அவங்க பேசுவோம். ராமேஸ்வரம் அறிவான் பீச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க சாத்தகமலசு இருந்து வந்திருக்கேன். அறிவான் பீச் சாத்தகமலசு இருந்து வந்திருக்கேன். எல்லாமே மீனுக்கு உபயோகப்பட்ட கடல்ல போய்க்காங்க. நாங்க ராமேஸ்வரம் நீங்க என்ன சொல்லுங்க, கடல்ல உள்ள பொருள் நாங்க தரோம். எங்க அண்ணன் அங்க உள்ளது எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 4 பேர் வந்திருக்கோம். 2 கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ட்ரி ஆயிருக்கீங்களா? பவர்ஃபுல்லா போயிட்டு தலைவர். எங்க அண்ணன் பாக்குறாங்க. குரு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுருவோம். எங்க உடலே அவருங்க கேமராமேன் எங்க இங்கே பாட்டுக்குன்னு எப்படி அப்படி அவங்க அண்ணன் இருக்கு. எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்க. இப்பதான் வந்திருக்காங்க. எனக்கு பார்த்து அந்த விஷயங்கள் வந்து இவ்வளவு பேர் பேனர் வச்சிருக்காங்க. எப்படி கேட்போம் ஃபுல்லா. வாங்க, உங்க நேம் சொல்லுங்க சார். உங்க நேம் சொல்லுங்க. எம்ஜிஎஸ் ஜமால் முகமது. என்ன ஊர்ல வரீங்க? நாங்க சென்னை கொளத்தூர் தொகுதியில இருந்து வரோம். கேட்க வந்திருக்கீங்க. எப்படி எக்ஸ்பெக்ட் சொல்லுங்க, எப்படி எதிர்பார்க்கறீங்க? இது தேர்தலுக்கு உண்டான மாநாடு. இது சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்து வந்திருக்கோம். ஓகே, இந்த அண்ணா எம்ஜிஆர் இருக்கிறாங்கல்ல, அவங்க மரியாதைக்குரிய விஜய் செஞ்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு தோணுமே, அதை சொல்லுங்க. அண்ணாதுரை அவரு ஐயாவும் வந்து நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களுக்கு பணியாற்றினாரு. அவருடைய வாரிசு எதுவும் அரசியல் கூட்டு வரல. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் வந்து நாட்டுக்காண்டி பணியாற்றி அவருடைய சொந்த சொத்தெல்லாம் வந்து மக்களுக்காண்டி எழுதி அவங்களுடைய வாரிசும் அரசியலுக்கு வரல. அதனால வந்து இந்த தலைவர்கள் எங்ககிட்ட வாரிசு அரசியல் இல்லைன்றதுக்கு ஒரு எதிர்காட்டா இருக்கலாம். இப்படி ஒரு நல்ல தலைவர்கள் மாதிரி எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவரது நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார்னு மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம்.